ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு டேஸ்டியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு சில்லி. இதை உருளைக்கிழங்கு 65 ஃப்ரைன்னு கூட சொல்லலாம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், எல்லா வெரைட்டி ரைஸ், பலாவ் கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க அடிக்கடி சிக்கன் 65 கேட்குறாங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆள் கொடுத்துக்கோங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு 65க்கு உருளைக்கிழங்கை க்ளீன் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலெல்லாம் பீலரில் இந்த மாதிரி பீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி நான் 2 உருளைக்கிழங்கும் பீல் பண்ணி வச்சுட்டேன். இப்போது ஒரு டைம் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன க்யூபாக இதை கட் பண்ணிக்கலாம். இந்த சைஸுக்கு நான் க்யூப் கட் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். இப்போது இதே மாதிரி நான் 2 உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போது இதை தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு 4-5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பக்கத்துலேயே இருந்து வேக வச்சுக்கோங்க. ஓவர் குக் ஆகிடக்கூடாது, அப்புறம் கொல கொலன்னு போயிடும். 90% தான் வேகணும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஸ்பூனில் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் மட்டும் எடுத்து கத்தியில் கட் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட் ஆச்சுன்னா ஓகே, ரொம்ப வெந்துடக்கூடாதுல்ல. இப்போ தண்ணிலாம் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போது 65க்கான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் பவுலில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இது கூட கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா, இதுக்கு பதிலாக சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் உப்பு, இந்த மாவுக்கு மட்டும். ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 முட்டை உடச்சி சேர்த்து இதை பசஞ்சிக்கலாம். இப்போ இதை கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இது கூட நான் தண்ணியெல்லாம் எதுவும் சேர்த்தலை, நம்ம ஒரு முட்டை சேர்த்துருக்கிறதே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து ரொம்ப போட்டு பிசைஞ்சிடக்கூடாது, ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மாவுலாம் கோட் ஆகிற மாதிரி. இப்போது இது ரெடி. நெக்ஸ்ட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். நான் வானலில் எண்ணெய் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் போடணும். வேணும்னா ஒன்று டெஸ்டிங்க்கு ஃபஸ்ட்டே போட்டு எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மாதிரி ஒவ்வொன்றா தனித்தனியாக போட்டுக்கிறேன். இந்த மாதிரி எல்லா பேட்சும் போட்டாச்சு. உருளைக்கிழங்கெல்லாம் போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் ஈவனாக வெந்து வரும். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கலாம். உள்ளக்கிற உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்தது தான், மேல் மாவு மட்டும் வெந்தால் போதும். அவ்வளோதான், 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்துக்கலாம். இப்போது நல்லா மேலே கிறிஸ்பியாக, உள்ளே நல்லா சாஃப்டாக உருளைக்கிழங்கு வந்திருக்கு. அவ்வளோதான், நம்மளோட உருளைக்கிழங்கு 65 ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு ஃபீட்பேக் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீர்த்தி சௌமிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.